வணக்கம் நண்பர்களே. தற்போது வந்திருக்கும் செய்தி, நடிகர் விஜயினுடைய தேர்தல் பிரச்சார வாகனம் அந்த கரூர் பெருந்துயரத்தில் அந்த பெருந்துயரம் நடந்தபோது அவர் பயன்படுத்திய அந்த வாகனம் சிபிஐ அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் கரூரில் தான் முகாமிட்டிருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த இடத்த அங்குலம் அங்குலமாக அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பர்டிகுலர் வாகனம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திய அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு அது பரிசோதிக்கப்படுகிறது. அதற்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு, ஏற்கனவே இருந்ததை இவங்க எதை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, வேறு என்னென்ன இது பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன தடயங்கள் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே நம்முடைய முந்தைய பதிவுகள்லாம் போட்டிருந்தோம். கேமராலாம் இவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ தான் இந்த விஷயங்கள் வெளியே வருது. என்னமோ நேற்று காலையில் தான் சிபிஐ அந்த வாகனத்தெல்லாம் எடுத்து சோதிச்சிருப்பாங்கலாம் நம்ம நம்ப முடியாது. ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட வாகனமாக இருக்கும். இன்றைக்கி அதை ஒரு மீடியா கவர் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அதுக்குள்ளே இருக்கிற கேமரா எல்லாமே இப்போ பறிமுதல் செய்யப்படும். ஸோ தேர்தல் பிரச்சார வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டால் இல்லை, பறிமுதல் செய்யப்பட்டாச்சு சிபிஐலேருந்து. இப்போ 12ஆம் தேதி ஒரு விசாரணைக்கு போகும்பொழுது இன்னும் கூடுதல் கேள்விகளை கேட்பதற்கு அந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு பட்டியல் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் கூடுதல் கேள்விகள் கேட்பதற்கு அவர்கள் கையில் ஒரு ஆதாரங்கள் கிடைக்கும். அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தில் இவங்க என்ன வச்சுருந்தாலும் சரி, எடுத்திருந்தாலும் சரி, அத்தனையும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அதை ஒரு அறிக்கையாக தயார் செய்து தான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இப்போ இது மேலும் மேலும் விஜய்க்கு நெருக்கடியா, அல்லது அவர் மீது சுமத்தப்படுகிற ஒரு மாயத்தோற்றம் சொல்ல முடியாது. அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இதிலேருந்து விட கிடைச்சிருமா? அவர் நிரபராதி தான், இப்படிலாம் அவர் மேலே வீணாக தான் சுமத்துறீங்க, பாருங்கள் அவருடைய வாகனத்தை நாங்கள் சோதனை பண்ணோம், பாருங்கள் அவருடைய விசாரணையில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் சொன்ன பதிலை பாருங்கள் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக அவரை நிரபராதி ஆக்கிறதுக்காக பண்ணுற முயற்சியாக எது நமக்கு தெரியாது. இல்லைன்னா ஒரேடியாக ஓச்சுறது தான். ஐயா அங்கே பாருங்கள், நாங்கள் விசாரித்தால் இவ்வளோ வெளியே வந்துடுச்சு, அவர் எந்த இடத்துலையும் தன்னோட இதை மறைக்க முடியலை, அத்தனை குற்றச்சாட்டுகளும் வெளியே வந்துடுச்சு, நீங்கள் அவர் பின்னாடி தொடர்ந்த ரசிகர்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு இதை கொடுத்துடலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை நடக்குது. ஸோ சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி அவருடைய பிரச்சார வேன் பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.